எல்லோருக்கும் வணக்கம். தி கிங் வேஸ், இது அரசர்களின் வழி அப்படின்னு அர்த்தம். இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா $30 USDT இருக்கணும். பிஎன்பியில் $2 இருக்கணும். டோட்டலா உங்களுடைய வேலெட்ல சேஃபார்டு, ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க் இது மூணுல எதுல இருந்தாலும் ஓகே, $32 உங்க வேலெட்ல வச்சிருக்கணும். அப்படின்னா தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். இந்த $32 $30 தான் கான்செப்ட். இந்த $2 கேஸ் பிஸ்க்காக வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த $30 எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கமிஷன், டைரக்ட் ரெஃபரலுக்கு $5, குளோபல் ஆட்டோஃபில்லுக்கு $5, பிளேஸ்மெண்ட் இன்கம் அப்படின்ற ஒரு இன்கம் 2 மேட்ரிக்ஸில் இருக்கு, அதுக்கு $10. சூப்பர் போனஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு $5. ராயல்ட்டி, எல்லாருக்கும் ராயல்ட்டி கிடைக்கும், அதுக்கு $5. டோட்டலாக நம்ம கொடுக்கக்கூடிய $30 டிரான்ஸ்பரன்சியா இந்த வகையில் பிரிக்கப்படுது. இதுல இருந்து தான் நமக்கு மிகப்பெரிய இன்கம் வரப்போகுது. சூப்பர் போனஸ். சூப்பர் போனஸ் நமக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதுதான் மிகப்பெரிய இன்கம். யாரெல்லாம் டைரக்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் சூப்பர் போனஸ் கிடைக்கும். 400% டைரக்டே கொடுக்க மாட்டேன்றவங்களுக்கு கிடைக்காது. இப்போ இந்த இன்கம் வச்சு தான் நிறைய என்ட்ரி வரும். ஓகேங்களா? இப்போ நான் இருக்கேன், நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் என்ன பண்றேன்னா, டைரக்டா ஒரு 3 பேர் கொடுக்குறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் 3 பேர் ஏன்ற ஒரு நபரை கொடுக்குறேன். அதனால எனக்கு டைரக்ட் இன்கம் மட்டும்தான் வரும். பின்னு ஒரு நபர் கொடுக்குறேன், இதனாலே டைரக்ட் இன்கம் மட்டும்தான் எனக்கு வரும். சி என்ற நபர் கொடுக்குறேன், இதனால எனக்கு டைரக்ட் இன்கம் மட்டும்தான் வரும். ஆனால் சிஸ்டத்தில் இந்த மாதிரி உட்காராது. இந்த சி என்ற நபர் இங்கே தான் உட்காரு, 2 மேட்ரிக்ஸ் அடிப்படையில் தான் உட்காரும், இப்படி வராது. ஓகேங்களா? ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னுடைய டைரக்ட்ன்றதுனால உங்களுக்கு புரியணுதுக்கோசரம் இந்த மாதிரி போடுறேன். ஆனால் நம்ம டச்சரில் எப்படி உட்காரனா, ஏ என்ற நபருக்கே உட்காரும். ஓகேங்களா? அது 2 மேட்ரிக்ஸில் 2, 4, 8, 11 உட்காரும். உங்களுக்கு புரியணுதுக்கோசரம் இந்த மாதிரி போடுறேன். சரிங்களா? இப்போ இந்த 3 பேர் வந்ததுனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா, டைரக்ட் இன்கம் எனக்கு கிடைச்சிருக்கும். $15 கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்போ ஏ என்ற நபர், பி என்ற நபர், சி என்ற நபர், இவங்க 3 பேரும் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒர்க் பண்ணுறவங்களா வச்சுக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் எல்லாரும் வரவங்க ஒர்க் பண்ண போகிறதில்ல, பட் இவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 3 பேர் கொடுக்குறாரு. 1, 2, 3. 1ஆம் நபர், 2ஆவது நபர், 3ஆவது நபர். இவர் 3 பேர் கொடுக்குறாரு. 1, 2, 3. சி என்ற நபரை 3 பேர் கொடுக்குறாரு. 1, 2, 3. இப்போ இதுல இருந்து தான் நமக்கு சூப்பர் போனஸ் இவருக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னா, ஏ என்ற நபர் 3 பேரை கொடுத்ததுனால சூப்பர் போனஸ் வராது. பி என்ற நபர் 3 பேரை கொடுத்ததுனால சூப்பர் போனஸ் வராது. அப்போ ஏவும் பியும் எவ்வளோ என்ட்ரி கொடுத்தாலும் இவருக்கு சூப்பர் போனஸ் வராது. இந்த சி என்ற நபர் எவ்வளோ டைரக்ட் கொடுத்தாலும் சூப்பர் போனஸ் இவருக்கு வரும். இதுதான் சூப்பர் போனஸோடைய விஷயம். எப்படின்னா, நான் 3 பேரை கொடுத்ததுனால எனக்கு டைரக்ட் இன்கம் 15 வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி ஏ என்ற நபர் 3 பேர் கொடுத்தாரு, இவருக்கு $15 வந்திருக்கும் டைரக்ட் இன்கம். பி என்ற நபர் 3 பேர் கொடுத்தாரு, இவருக்கு $15 வந்திருக்கும் டைரக்ட் இன்கம். சி என்ற நபர் 3 பேர் கொடுத்தாரு, இவருக்கு $15 வந்திருக்கும். ஓகேவா? ஆனால் எனக்கு என்ன பெனிஃபிட் சூப்பர் போனஸ்னா, இந்த சி என்ற நபர் எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும் எனக்கு $5 வந்துடும். ஒரு நபர்கிட்ட $5. இப்போ இவர்கிட்ட ஒரு 5, இவர்கிட்ட 5, இவர்கிட்ட 5ன்னு 3 பேர்கிட்ட எனக்கு $15 வந்துடும். இதுதான் சூப்பர் போனஸ். அப்போ ஏ கொடுத்தாரு 3 பேர், பி கொடுத்தாரு 3 பேர், இது வராதானா? கண்டிப்பா வராது. அது ஏன் சார், நீங்க தான் 3 பேரை டைரக்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ இவர் 3 கொடுத்துருக்காரு, இவர் 3 கொடுத்துருக்காரு, சி 3 கொடுத்துருக்காரு. சி கொடுத்த 3 மட்டும் உங்களுக்கு பேமெண்ட் ஆகுது. இப்போ இவங்க 2 பேர்கிட்ட இருந்து 3, 6 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு $30 வரணும் இல்லையா? ஏன் வரல அப்படின்னா, இதுதான் சூப்பர் போனஸோடைய ஒரு தாரக மந்திரம். இந்த விஷயம் தான் மிகப்பெரிய இன்கம் தரப்போகுது. இது 2 எனக்கு மைனஸ் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறத விட இது பிளஸ்ஸா இருக்கு இல்லையா? இதுக்கு அடுத்து நீங்க எத்தனை கொடுத்தாலும் பிளஸ் தான். இப்போ சி கொடுத்தேன், இப்போ டின்னு ஒரு நபரை கொடுக்குறேன், அவர் 3 பேர் கொடுக்குறாரு. அப்போ அதுல இருந்து நமக்கு $15 வரும் சூப்பர் போனஸ். அப்போ ஏபி தவிர மீதி எத்தனை டைரக்ட் கொடுக்கணும் அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுடைய டைரக்ட்ல இருந்து நமக்கு $5 லைஃப் டைம் வந்துட்டு இருக்கும். அது ஒரு முறை தான் வரும், பட் அவங்க மூலியமா எவ்வளவு டீம் போனாலும் நமக்கு இன்கம் இருக்குது. இது ஓரளவுக்கு புரிஞ்சுச்சா? 3ஆவது நபருக்கு எவ்வளவு டைரக்ட் வந்தாலும் நமக்கு $5 வந்துடும். புரிஞ்சா? இப்போ ஏவுக்கு கீழே பிக்கு கீழே வந்த டைரக்ட்ல இருந்து நமக்கு சூப்பர் போனஸ் வரல. ஏன் வரல அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். இப்போ இவங்க 2 பேரும் நம்மளுடைய அண்டர்ல இருக்க மாட்டாங்க. சூப்பர் போனஸ் பொறுத்த வரைக்கும் வெளியே போயிடுவாங்க, நம்ம சைட்ல தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சூப்பர் போனஸ் பொறுத்த வரைக்கும் ஏ கிட்ட இருந்தும் பி கிட்ட இருந்தும் நமக்கு வராது, சி கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். அப்போ நான் இதை புரிய வச்சா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இப்போ சி 3 பேர் கொடுத்துருக்காரு இல்லையா? நமக்கு எப்படி ஏ பி நமக்கு இன்கம் வராதோ சூப்பர் போனஸ், அதே மாதிரி சி என்ற நபருக்கு 1ஆவது நபரும் 2ஆவது நபர் மூலியமும் சூப்பர் போனஸ் இவருக்கு வராது.
இந்த மூணாவது நபர் எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும் இவருக்கு சூப்பர் போனஸ் வரும். நமக்கு எப்படி இந்த சின்ற நபர் எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும் சூப்பர் போனஸ் வருதோ, அதே மாதிரி இந்த சின்ற நபருக்கு ஒன்றாவது நபர் எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும் இவருக்கு வராது, ரெண்டாவது நபர் எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும் இவருக்கு வராது, மூணாவது நபர் எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும் இவருக்கு வரும். அப்போ இந்த 1 2 எங்கே போகுது? இந்த 1 2 இவருக்கு சொந்தம். இப்போ இந்த ஏபியும் வந்து எப்படி மேலகர்வருக்கு போச்சோ அதே மாதிரி இந்த சி கொடுத்த 1 2 இவருக்கு வந்துடும். அப்போ இந்த 1 வந்து 3 டைரக்ட் கொடுக்குறாரு. சி கேட்குற 1 இந்த 3 டைரக்ட் வந்து இவருக்கு டைரக்ட் இன்கம் 15 வரும், இவருக்கு வராது சூப்பர் போனஸ். இந்த 15 யாருக்கு வரும்? இவருக்கு வரும். ஒவ்வொருத்தருக்கிட்ட $5 வரும். இப்போ இந்த ரெண்டாவது நபர் 3 டைரக்ட் கொடுக்குறாரு. இப்போ இதுல இருந்து இவருக்கு டைரக்ட் இன்கம் 15 வரும். இந்த இவருக்கு 5 இவருக்கு 5 இவருக்கு 5 சூப்பர் போனஸ் பிரியுது இல்லையா? இது யாருக்கு வரும்? நமக்கு தான் வரும். அப்போ $30 நமக்கு வரும். இப்போ இவர் வந்து 3 கொடுக்குறாரு அப்படின்னா இவருக்கு டைரக்ட் இன்கம் போயிடும், இவருடைய சூப்பர் போனஸ் வந்து இந்த சி என்ற நபருக்கு 15 போகும். இதே மெத்தட் தான் 4வது நபரும். இப்போ 4வது நபர் கொடுத்துருந்தா என்ன நடக்கும்? அவர் 3 பேர் சேர்க்குறான்னு வச்சுங்க, 3 பேர் வந்து $15 இவருக்கு வருமா சூப்பர் போனஸ். இந்த 4வது நபர் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 2 பேர் இவருடைய அண்டரில் வந்துருவாங்க. இந்த 2 பேர் எத்தனை டைரக்ட் கொடுத்தாலும் இவருக்கு தான் சூப்பர் போனஸ் வரும். அப்போ 5வது நபர் 6வது நபர் 7வது நபர் எத்தனை டைரக்ட் கொடுக்கலாம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய இமீடியட்டாக வரக்கூடிய 2 பேர், அவங்களுடைய டைரக்டில் வரக்கூடிய 2 பேர் இவருடைய அண்டரில் வந்துருவாங்க. அவங்க ஒர்க் பண்ண இவருக்கு சூப்பர் போனஸ் வரும். இது புரிஞ்சுதா? இன்னும் நல்லா தெளிவாக புரிய வைக்கிறேன். இப்போ சி என்ற நபரே வந்து 3 பேர் கொடுத்தாரு. இதில் 2 பேர் இவர் அண்டரில் வந்துட்டாங்க, இவர் 3 பேர் இவர் 3 பேர் கொடுத்தாங்க. 15 15 $30 வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 1ன்ற நபர் 3 பேர் கொடுத்தாரு இல்லையா, இந்த 2 பேர் இவர் அண்டரில் வந்துடுவாங்க. 2 நபர் 3 பேர் கொடுத்தாரு இல்லையா, இந்த 2 பேர் இவர் அண்டரில் வந்துடுவாங்க. அப்போ 4 பேர் ஆச்சா? இந்த 4 பேர் ஆளுக்கு 3 பேர் கொடுக்குறாங்க. 12 பேர் ஆச்சு. 12 × 5 $60 இவருக்கு வரும். இந்த 4 பேருக்கு 3 பேர் கொடுத்தாங்க இல்லையா, இந்த 4 பேர் கொடுத்த 3 பேர்ல 2 பேர் வந்து இவருக்கு அண்டரில் வந்துடுவாங்க. அப்போ 8 பேர் ஆகும். இப்போ 8 பேர் 3 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 8 3 24 24 பேர் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நபர்கிட்ட $5 அப்படின்னா $120. இந்த 8 பேர் 3 பேர் கொடுத்தாங்க இல்லையா, அதில் இமீடியட்டாக வந்து 2 பேர் இவர் அண்டரில் வந்துடுவாங்க. 16 பேர், அடுத்து 32 பேர், அடுத்து 64 பேர், அடுத்து 128 பேர், அடுத்து 256 பேர், அடுத்து 512 பேர். இந்த மாதிரி 1024 2048 ஓகேங்களா, 4096 இந்த மாதிரி அன்லிமிட்டட் டெப்த்து இந்த சி என்ற நபர் மூலியமாக மட்டும் அன்லிமிட்டட் டெப்த்து இவருக்கு அண்டரில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. $5 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3 டைரக்ட் கொடுத்தாதான் இல்லை. சப்போஸ் இவர் 10 டைரக்ட் கொடுத்தாலும் அந்த 10 டைரக்ட் ஒன்று $5 எவ்வளோ? இப்போ 8 பேர் ஒவ்வொருத்தரும் 10 டைரக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 80 டைரக்ட் இல்லையா? 80 × 5 எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க? 80 × 5 $400 இவருக்கு வரும். ஆனால் அவர் 10 பேர் கொடுத்தாலும் அதில் 2 பேர் மட்டும்தான் இவருக்கு அண்டரில் வருவாங்க. இந்த 8 பேர் ஒவ்வொருத்தரும் 10 கொடுக்குறாங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் வர 2 பேர் 16 பேர் இவர் அண்டரில் வந்துடுவாங்க. இந்த 16 பேரும் ஆளுக்கு 10 பேர் கொடுத்தாங்கன்னா என்னாச்சு? ஆளுக்கு 10 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 160 பேர். 160 பேர் × $5 $800 இவருக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த சி என்ற நபரை மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ நான் 4வது நபர் சேர்த்துருக்கேன், 5வது நபர் சேர்த்துருக்கேன், நான் டைரெக்டாக 10 பேரை கொடுத்துருக்கேன். அதில் 2 பேர் சேஃப்டி எனக்கு வராது, அது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? மீதி 8 பேர் அவங்களுக்கு எவ்வளோ டெப்த்து போனாலும் ரூம் மேட்ரிக்ஸ் அடிப்படையில் நம்ம கீழே வந்து மேன் பவர் வந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் வந்தாலும் சரி நமக்கு சூப்பர் போனஸ் வந்துட்டு இருக்கும். இதுதான் மிகப்பெரிய இன்கம்.